Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. கரெக்டா மார்ச் 9ஆம் தேதி 2024வது வருடம் உத்தரப்பிரதேஷ்ல மோடி நகர்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியா ஓரமா ஒரு சின்ன ஆறு ஓடிட்டு இருக்கு. அந்த ஏரியா மக்கள் எல்லாம் காலையில 8 மணி பக்கம் நல்ல துர்நாற்றம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தாங்க. முக்கியமா அந்த ஆறை பார்க்கும்போது அந்த மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக். அந்த ஆத்தோரமா ஒரு டெட் பாடி வந்து தேங்கி கிடக்குது. அந்த டெட் பாடியை பார்க்கறதுக்கு அவ்வளோ கொடூரமா இருக்கு. அந்த முகத்துல யாரோ ஷூட் பண்ணியிருக்காங்க. முகமே செதஞ்சு கிடக்குது, உடம்பெல்லாம் உப்பி போயிருக்கு. அதுல இருந்து தான் நல்ல துர்நாற்றம் வருது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் போலீஸ்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த 10 நிமிஷத்துல போலீஸ் டீம், ஃபாரன்சிக் டீம் எல்லாமே அந்த இடத்துக்கு வராங்க. எங்க இருந்து இந்த டெட் பாடியை தூக்கி போட்டிருப்பாங்க? இங்க இருக்கிற மக்களே யாரோ கொண்டு தூக்கி போட்டாங்களா, இல்ல எங்கேயோ இருந்து இதை அடிச்சுக்கிட்டு வந்திருக்கா? இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே சேகரிச்சாங்க. ஆனா போலீஸால இந்த டெட் பாடி யாரு அப்படிங்கறத மட்டும் ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. முகம் ஃபுல்லா செதஞ்சிருக்கு. ஆனா இது ஒரு கிரிட்டிக்கலான கேஸ். ஏன்னா அந்த டெட் பாடியோட முகத்துல யாரோ சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க. 3 புல்லட்ஸ் அந்த முகத்துக்குள்ளார இறங்கி இருக்கு. இது ஒருவேளை டெரரிசமா இருக்குமோ? இவர் ஒருவேளை தீவிரவாதியா இருப்பாரோ? அதனாலதான் இந்த டெட் பாடியை உடனே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. பொதுவாகவே ஒரு டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி மெட்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கணும், ஐடென்டிட்டி கண்டுபிடிக்கணும், ஃபேமிலியோட அப்ரூவல்லாம் வாங்கிட்டு தான் போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிச்சு விடுவாங்க. ஆனா இது வேற மாதிரி கேஸ். இதுல டெரரிசம் ஒருவேளை இன்வால்வ் ஆயிருக்குமோன்னு சொல்லி தான் இந்த டெட் பாடியை உடனே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது இவரோட முகத்துல யாரோ 3 டைம் சுட்டிருக்காங்க. உடம்பு ஃபுல்லா அடிச்ச காயங்கள் இருக்கு. அதனாலதான் இவர் இறந்திருக்காரு. அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடி அப்படியே மார்ச்சரிக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டும் இவரோட ஏஜ் கணக்கு, இவர் எப்ப இறந்தாரு, இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் டீடைல்ஸ் வச்சும் போலீஸ்ல ஒரு ரெக்கார்ட் மட்டும் கிரியேட் ஆயிருக்கு. மத்த போலீஸ்க்கு அப்படியே சர்க்குலேட் பண்றாங்க. ஆனா இந்த டெட் பாடியை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனுமே போலீஸ்க்கு இல்ல. இந்த மாதிரி உத்தரப்பிரதேஷ் மோடி நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா அதுக்கு அடுத்த 2 வாரம் கழிச்சு மார்ச் 24ஆம் தேதி டெல்லியில துவாரகான்னு சொல்லி ஒரு சிட்டி இருக்கு. அந்த துவாரகால இருக்கிற பாபா ஹரிதாஸ் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜோதி சிங் அப்படிங்கிற ஒரு பெண்மணி வராங்க. காலையில 10 மணி பக்கம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை தராங்க. அவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட் என்னன்னா, என்னோட அண்ணனான ரவி சிங், அவரை கடைசி கொஞ்ச நாட்களா காணோம். அவரை கால் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. மெசேஜ் பண்ண அப்படின்னா போகுது, டெலிவர் ஆகுது, ஆனா அவர் படிக்க மாட்டேங்கிறாரு. கடைசியா ஹரித்வார் டூர் போறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போனவர் இன்னும் வரவே இல்லை, கான்டாக்டும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் தராங்க. அந்த ரவி சிங்கோட வயசு கேட்கும் போது அவருக்கு 27 வயசு ஆகுது. 27 வயசு பையன் ஹரித்வார் போயிருக்கான்னு சொல்றீங்க. திருப்பி வரது கொஞ்சம் டைம் ஆகும். ஒருவேளை அங்கே நெட்வொர்க் கவரேஜ் எல்லாம் இருக்காது, அதனால போன் சுவிட்ச் ஆஃப்னு காட்டியிருக்கும். அவர் ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால வாட்ஸ்அப் பார்த்துருக்க மாட்டாரு. இதுக்கு போய் எதுக்குமா நீங்க இவ்வளவு பெரிய கம்ப்ளைண்ட் தரீங்கன்னு சொல்லிட்டு ஜோதி சிங் கிட்ட கேட்கறாங்க. இருந்தாலும் இது ஒரு கம்ப்ளைண்டா எடுத்துக்கோங்க, எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, என்னைக்குமே என்னோட அண்ணன் இப்படி பண்ணதே இல்லை இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்றாங்க. அதனால அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட்டும் எடுத்துக்கிறாங்க. ரவி சிங் அப்படிங்கிற 27 வயசு நபர் தொலைஞ்சு போயிட்டாரு. அவங்க தங்கச்சி தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. போலீஸ் அவங்களோட அடுத்த ஸ்டெப்பா இந்த ரவி சிங் எங்க தான் போயிட்டாரு, நம்மளோட என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜோதி சிங், அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோட வீட்டுக்கே போறாங்க. அந்த வீட்டுக்கு போய் குடும்பத்தினர் எல்லாத்தையும் பார்க்கும்போது மூத்த அண்ணனான தீபக் சிங், அவங்களுக்கு ஒரு மனைவி, 2 குழந்தைங்க. மனைவியோட பேர் சீமா. சீமாவுக்கு ஒரு 34 வயசு பக்கம் ஆகுது. தீபக்கு ஒரு 36 வயசு பக்கம் ஆகுது. அதுக்கு அடுத்ததா பிறந்தவர் தான் ரவி சிங். ரவி சிங்குக்கு ஒரு 28 வயசு பக்கம் ஆகுது. அதுக்கு அடுத்ததா பிறந்தவங்க தான் ஜோதி சிங். இந்த ஜோதிக்கு ரீசெண்டா தான் மேரேஜ் நடந்திருக்கு. அதனால இந்த வீட்டை விட்டு அவங்க ஹஸ்பண்டோட வீட்டுல போய் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அண்ணங்கெல்லாம் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வீட்டுல வந்திருக்காங்க. அப்போ தீபக் அண்ணா மட்டும்தான் இருந்திருக்காரு. ரவி அண்ணனை காணோம். ரவி எங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல எல்லாத்திட்டையும் கேட்கும் போது ஹரித்வார் ட்ரிப்பு போறேன்னு சொன்னாமா, 2 நாட்கள் பக்கம் ஆச்சு, இன்னும் அவன் வருவானா, எப்ப வருவான், இந்த மாதிரி எந்த விஷயங்களும் தெரியல, நாங்களும் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றோம், போன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு, மலைப்பகுதி அப்படிங்கிறதுனால டவர் இல்ல போல அப்படிங்கறத சொல்றாங்க. ஜோதியும் திருப்பி ரவிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா போன் சுவிட்ச் ஆஃபா தான் இருக்கு. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா டபுள் டிக் வருது, ஆனா ப்ளூ கலர் காமிக்கல. என்னதான் ஆச்சு அண்ணனுக்குன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா எடுத்து பார்க்கும்போது ரவி சிங் ஹரித்வார் எங்கெங்கெல்லாம் போறாரோ எல்லா இடத்துலயும் போட்டோ பிடிச்சு Facebookல மட்டும் அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது மூலியமா ரவி சிங் ஹரித்வார்ல இருக்காரு, ஹரித்வார்ல இருந்து போட்டோஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்றாருன்னு சொல்லிட்டு எல்லாம் லைக் மட்டும் போட்டுட்டு இருக்காங்க. இந்த எல்லா விஷயங்களும் பார்க்கும்போது போலீஸ்க்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்குது. ரவி ஹரித்வார் போயிருக்கான், அங்க இருந்து போட்டோ எடுத்து Facebookல எல்லாத்தையும் அப்லோட் பண்றான். அவன் நார்மலா டூர் போன மாதிரி தான் இருக்கு. சுத்தி இருக்கிற எல்லா நெய்பர்ஸையுமே விசாரிக்கும் போது ரவி ஆரம்பத்திலேயே அவங்க அண்ணன் கூட சண்டை போட்டுட்டு கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு ஒரு மாசம் கழிச்சு திருப்பி வந்ததா அவங்களுக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அப்படின்னா அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஏதோ சண்டை இருக்கு. அதனால கூட ரவி வீட்டை விட்டு வெளியே போயிருக்கலாம். இன்னொரு பக்கம் இவங்க 2 பேத்துக்கும் சொத்து தகராறு வேற நிறைய இருக்கு அப்படிங்கறதும் பேசிக்கிறாங்க.
அப்படின்னா அவன் ஹரித்வார் போயிருப்பான். எதுக்காக இவங்களெல்லாம் அட்டன் பண்ணணும்? ஹரித்வார்லயாச்சும் நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருப்போமே, கொஞ்சம் நிம்மதியா இருப்போமே, இவங்களெல்லாம் நம்ம அட்டன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவன் அட்டன் பண்ணாம கூட விட்டுருப்பான். இது தெரியாம அந்த ஜோதி சிங் அப்படிங்கிற தங்கச்சி பாசத்துல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க போலன்னு சொல்லிட்டு போலீஸ் அதை அப்படியே விட்டுட்டாங்க. அந்த ரவி சிங்கை பத்தி எதுவுமே பார்க்கவே இல்லை. ஆனா அதுக்கு அடுத்த 2 வாரம் கழிச்சு திருப்பி ஜோதி சிங் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எங்க அண்ணன் தொலைஞ்சு போன கேஸ் என்ன ஆச்சு, எங்க அண்ணனுக்கு இது வரைக்கும் நான் மெசேஜ் பண்ணும்போதெல்லாம் டபுள் டிக் வந்துட்டு இருந்துச்சு, அவர் ரிப்ளை தான் பண்ணலன்னு நினைச்சேன், ஆனா இப்போ நான் மெசேஜ் பண்ணா கூட போக மாட்டேங்குது, அவர் ஆன்லைன்லயும் இல்ல, யாரோட காலும் அட்டன் பண்ணவும் மாட்டேங்கிறாரு, நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து 2வது டைம் கம்ப்ளைண்ட் தரும்போது தான் இது ஒரு சீரியஸான கேஸாவே அவங்க பார்த்தாங்க. இப்போ ரவி சிங்கை கடைசி 3 வாரங்கள் பக்கமாவே காணோம். யாருக்கிட்டையுமே அவர் காலும் பண்ணல, கான்டாக்டும் பண்ண முடியல, மெசேஜ் பண்ணாலும் போக மாட்டேங்குது. ஸோ இப்போ ரவி சிங்கை கண்டுபிடிக்கிறதுல போலீஸ் தீவிரமா இறங்கினாங்க. ரவி சிங்கோட மொபைல் லொகேஷன், யாரு தொலைஞ்சு போனாலும் முதல் விஷயமா மொபைல் லொகேஷன், மொபைல் கால்ஸ் இது எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. சைபர் டீம்கிட்ட சப்மிட் பண்ணி அதோட கால் டீடைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கினாங்க. கடைசியா ரவியோட மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆன லொகேஷன் ஜனாக்புரி. அந்த ஜனாக்புரி அப்படிங்கிறது டெல்லியில தான் இருக்கு. ஸோ டெல்லியிலேயே அவரோட மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனா கடைசியா யாருக்கெல்லாம் அவர் கால் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா அவரோட ஃப்ரெண்டான நீரஜ் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு கால் பண்ணியிருக்காரு. கடைசி கால் நீரஜ்க்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நீரஜை போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா உங்களுக்கு ரவி கால் பண்ணியிருக்காரு, நீங்க அப்ப எங்க இருந்தீங்க, ரவிக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கேட்கும் போது நீரஜ் ரவிக்கும் தீபக்கும் ரொம்ப நாளாவே க்ளோஸ் ஃப்ரெண்டு. கடைசியா ரவி எனக்கு கால் பண்ணாரு, ஹரித்வார் ட்ரிப்பு போறேன் அப்படிங்கறத தெரிவிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் எதுவும் எனக்கு கால் பண்ணவும் இல்லை. அவர் ஹரித்வார் ட்ரிப்பு போனதுக்கு அப்புறம் நானும் கால் பண்ண ட்ரை பண்றேன், மொபைல் சுவிட்ச் ஆஃப் இருந்தா வருதுன்னு சொல்லிட்டு நீரஜும் போலீஸ்ட்டு அதே தகவல் தான் தராரு. ஃபேமிலி மெம்பர்ஸும் அதே தகவல் தான் தந்தாங்க, நீரஜும் அதே தகவல் தான் தராரு. அப்புறம் ரவி எங்க தான் காணாம போயிருப்பான், எப்படி ஒருத்தன் அப்படியே டிஸப்பியர் ஆக முடியும், இவங்களே ஏதாச்சும் கடத்தி வச்சுக்கிட்டு இல்ல இவங்களே கொன்னுட்டு எல்லாத்தையும் விளையாண்டிட்டு இருக்காங்களாங்கிற ஒரு பெரிய டவுட் போலீஸ்க்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அடுத்ததா போலீஸ் ரவியோட வீட்டுக்கு முன்னாடி இருக்க சிசிடிவி கேமரா, கடைசியா ரவி வீட்டை விட்டு வெளியே போனாரா இல்ல வீட்டை விட்டு வெளியே போகாம இவங்க கதை கட்டிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற டவுட்டுக்காக சிசிடிவி கேமராவை செக் பண்ணாங்க. அப்போ ரவி ஒரு வெள்ளை கலர் கார்ல ஏறி போறாரு, அவரை யாரோ பிக்கப் பண்ணிட்டு போறாங்க. அந்த கார் அப்படியே அந்த ஜனாக்புரி அப்படிங்கிற ஒரு டோல்கேட்டுக்கு போகுது. அங்கதான் ரவியோட மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அந்த டோல்கேட்டோட கேமரா பார்க்கும்போது இந்த ஒயிட் கார் அந்த டோல்கேட் வழியா டிராவல் ஆயிருக்கு. அந்த ஜனாக்புரி அப்படிங்கிற லொகேஷனை தாண்டி ரவியை யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. சோ ஒரு பக்கம் அவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாருங்கிறது தெளிவா இருக்கு. ஆனா போலீஸ்க்கு இதுல கிடைச்ச இன்னொரு முக்கியமான க்ளூ என்னன்னா, அவங்க சிசிடிவி கேமரால பார்த்த அந்த ஒயிட் கலர் கார் தீபக்கோட வீட்டுக்கு முன்னாடியே தான் இருக்கு. அப்படின்னா அவர் சொந்த கார்ல தான் டூர் போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்ப கார் இருக்கு, ஆனா ரவியை காணோம். அப்படின்னா இவங்களுக்குள்ளார என்ன நடந்திருக்கு, யாரு ரவியை கொலை பண்ணாங்க, இல்ல கடத்தி வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்களா, இன்னும் தீவிரமா போலீஸ் உள்ளார நுழையிறாங்க. அந்த காருக்குள்ளார ரவியை யாரு பிக்கப் பண்ணிட்டு போயிருப்பாங்க, ரவி யார் கூட போனா, ரவியோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் கூட யார் Facebookல போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ரவியோட அக்கௌண்ட்டை எந்த ஐபி அட்ரஸ் மூலமா அவங்க அக்சஸ் பண்றாங்க, அதோட ஹாட்ஸ்பாட் லொகேஷன், மொபைல் டவர் எல்லாத்தையும் பார்க்கும்போது ரவியோட வீடை சுத்தியே தான் எல்லா விஷயங்களும் நடந்திருக்கு. அப்படின்னா நம்ம திருடனுக்கு பக்கத்திலேயே தான் இருக்கிறோம், ஆனா யாரு திருடன் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு அடுத்ததா போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, ரவியோட மொபைல் எங்கெல்லாம் டிராவல் ஆயிருக்கு அந்த மொபைல் லொகேஷனை சுத்தி ஒருவேளை இவங்க அண்ணனோ ஜோதி சிங்கோ இல்ல நீரஜோட மொபைல் லொகேஷனோ இருக்கோ அப்படிங்கறத செக் பண்ணாங்க. அப்பதான் போலீஸ்க்கு இன்னொரு க்ளூ கிடைச்சிச்சு. ரவி எங்கெல்லாம் டிராவல் ஆயிருக்கானோ அவனோட ஃப்ரெண்டான நீரஜும் அங்கெல்லாம் டிராவல் ஆயிருக்கான். முக்கியமா அந்த ஜனாக்புரி அப்படிங்கிற இடத்துல ரவியோட மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு, ஆனா நீரஜோட மொபைல் அப்படியே சுவிட்ச் ஆன்ல தான் இருந்திருக்கு, அது ஜனாக்புரி தாண்டி போயிட்டு இருந்திருக்கு. சோ இப்போ போலீஸ்க்கு கன்ஃபார்மா ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, நீரஜ் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான்னு. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீரஜை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அவங்களுக்கு இன்னொரு ஷாக்கிங்கான உண்மை தெரிய வந்துச்சு. நீரஜ் அன்னைக்கு மார்ச் 8ஆம் தேதி யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ் செக் பண்ணியிருக்காங்க. அப்போ ரவியோட அண்ணனான தீபக்கோட ஒய்ஃப்க்கு நிறைய டைம் கால் பண்ணியிருக்கான். எதுக்காக நீரஜ் சீமாவுக்கு நிறைய டைம் கால் பண்ணியிருக்கான், ஹிஸ்டரி எல்லாத்தையும் செக் பண்ணும்போது பல மாதங்களாவே இவங்க நிறைய பேசியிருக்காங்க, நிறைய மணி நேரம் கால் பேசியிருக்காங்க இப்படிங்கிற தகவல் தெரிய வருது. நீரஜுக்கும் சீமாவுக்கும் என்ன தொடர்பு, ஒருவேளை இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் ரவியை கொலை பண்ணியிருப்பாங்களோ, இந்த மாதிரி எல்லா தகவலும் போலீஸ் சேகரிக்கும் போதுதான் நீரஜ் ஒரு முக்கியமான தப்பு பண்றான்.
ரவியோட சிம் கார்டு திடீர்னு நீரஜோட போனுக்குள்ளார நுழையுது. போலீஸ் அதை இமிடியேட்டாவே ட்ராக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான கேஸ் எல்லாத்தையுமே அப் டு டேட் லைவா போலீஸ் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட சிம் கார்டு ஆன் ஆகுதான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது தான் திடீர்னு நீரஜோட போனுக்குள்ளார ரவியோட சிம் கார்டு போடுறத அந்த சைபர் செக்யூரிட்டி டீம் கண்டுபிடிச்சாங்க. இமீடியட்டா போய் நீரஜை அரெஸ்ட் பண்றாங்க. நீரஜ் அரெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம நீரஜோட தம்பியும் அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா ரவி டிராவல் பண்ண கார்ல நீரஜோட மொபைல் மட்டும் இல்லாம அவனோட தம்பியோட மொபைலும் சேர்த்து டிராவல் ஆயிருக்கு. நீரஜோட தம்பியும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றாங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது. அவங்க ரெண்டு பேத்தையுமே ஒரு பக்கம் அரெஸ்ட் பண்றாங்க. நீரஜோட மொபைல்ல இருந்து சீமா அப்படிங்கிற லேடிக்கும் கால் போயிட்டே இருந்திருக்கு. தீபக்கோட மனைவியான சீமாவையும் அரெஸ்ட் பண்றாங்க. இவங்க 3 பேத்தையுமே போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு 3 பேத்திடமே விசாரிக்கும் போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பதில சொல்றாங்க. ஆனா இவங்க 3 பேரும் சொல்ற ஒரே பதில், எங்களுக்கும் ரவிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நாங்க யாரையும் கொலை பண்ணல, நாங்க யாரும் கடத்தல, இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் அதுக்கு அடுத்ததா நீரஜும் அவனோட தம்பியும் அவங்களோட ஸ்டைல்ல விசாரிக்கும் போதுதான் எல்லா உண்மைகளுமே நீட்டா வெளியே வருது. என்னைக்குமே அடி உதவுற மாதிரி எதுவுமே உதவாதுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீரஜுக்கு கிடைச்ச அடிதான் அவங்ககிட்ட இருந்து உண்மையே வெளியே வந்திருக்கு. இந்த நீரஜ் அப்படிங்கிறவன் தீபக், ரவி இவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆனா இவன் இன்னொரு வேலையும் பார்த்திருக்கான். தீபக்கோட மனைவி, அதாவது ரவியோட அண்ணியான சீமாவையும் அவன் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கான். சீமாவுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. இவனை பார்க்கறதுக்கு ரொம்ப யங்கா இருக்கான். சீமாவுக்கு 34 வயசு, இவனுக்கு வெறும் 28 வயசு. அதனால இவங்க 2 பேத்துக்கு ஒரு தப்பான உறவை ஆரம்பிச்சிருக்கு. 2 பேருமே மணிக்கணக்கில் போன் பேசுவாங்க. தீபக்கும் ரவிக்கும் தெரியாம வெவ்வேறு இடங்கள்ல ஊரை சுத்துவாங்க. வெவ்வேறு லாட்ஜஸ்க்கு போய் பாலியல் தொடர்பு வைக்க ஆரம்பிச்சாங்க. இது எல்லா தப்புமே செய்யும் போது என்னைக்காச்சும் ஒரு நாள் தப்பு வெளியே வரணும்ல, அதை தான் ரவி கண்டுபிடிச்சான். இவங்க 2 பேரும் ஒரு நாள் வெளியே சுத்திட்டு இருக்கிறத ரவி பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சான். அண்ணிய நம்ம அம்மா மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்க என்னன்னா நீரஜ் கூட அசிங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இது அண்ணனுக்கும் தெரியாதேன்னு சொல்லிட்டு சீமா கிட்ட போய் தயவு செய்து வீட்லயே இருங்க அண்ணி, இந்த நீரஜை நம்பி நம்மளோட வாழ்க்கை எல்லாத்தையுமே பாழாக்கிறாதீங்க. அண்ணனுக்கு நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, உங்களுக்கு 2 குழந்தையும் இருக்கு, நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, இந்த ஃபேமிலியை நீங்க வீணாக்கி வெளியே அசிங்கப்பட வச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு அப்பவே சீமா கிட்ட வார்ன் பண்ணியிருக்கான். சீமாவுக்கு தெரிஞ்சிடுச்சு, ஓகே ரவிக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சேன்னு சொல்லிட்டு ரவிக்கு தெரியாம எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுமோ அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி இவங்களோட சொத்து எல்லாத்தையும் விற்கும் போது ரவியோட கையில ஒரு 25 லட்சம் ரூபாய் பக்கம் லம்பா பணம் இருந்துச்சு. சீமா தீபக்கே தெரியாம ரவி கிட்ட வந்து அவசரமா ஒரு 5 லட்சம் ரூபாய் வேணும்னு சொல்லிட்டு கடனா வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நீரஜும் கடனா வாங்கியிருக்கான். இந்த கடன்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேருக்கு ஒரு தொடர்பு இருக்குங்கிறத ரவி கண்டுபிடிச்சிருக்கான். சோ இப்போ இவங்க 2 பேர்த்துட்டையும் 5 லட்சம் ரூபாய் பக்கம் மாட்டிக்கிச்சு. 10 லட்சம் ரூபாய் பணம் வேற மாட்டிக்கிச்சு. போதாதுக்கு இவங்க 2 பேரும் தப்பு வேற பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ரவி சீமா கிட்ட போய் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னான், என்னோட பணத்தை எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணுங்க, நீங்க 2 பேரும் இனிமேல் பார்க்க கூடாது, பேசக்கூடாது. சப்போஸ் இது 2த்துல ஏதாவது ஒண்ணு நடக்காட்டி கூட நான் உடனே போய் அண்ணனுக்கிட்ட உங்களோட 2 பேர்த்தோட விஷயம் சொல்லிடுவேன்னு சொல்லி சீமா கிட்ட சொல்லும் போதுதான் இதோட சீரியஸ்னஸ் சீமாவுக்கு புரிய வருது. சீமாவும் சரி நீரஜும் சரி ஒரே போன் கால் தான். அந்த போன் கால்ல எப்படி ரவியை நம்ம கொலை பண்றது அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நீரஜ் இந்த கொலையை எப்படியாச்சும் பண்ணணுமே சொல்லிட்டு உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் போய் வெவ்வேறு கேங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து 1 லட்சம் ரூபாய் பக்கம் கொடுத்து ஒரு கன்னை வேற அவன் வாங்கி வச்சிருக்கான். கன்னை வாங்கி வீட்டுல ரெடியா வச்சிருக்கான். எப்ப ரவியை போடுறதுக்கு கரெக்டான டைம் கிடைக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்பதான் ரவி சீமா கிட்ட போய் நான் ஹரித்வார் ட்ரிப்பு போலான் இருக்கேன் அப்படிங்கறத சொல்றாங்க. ஒரு அண்ணியா இருந்து அவங்களோட காரை கொடுத்து, கார் மட்டும் இல்லாம நீ எதுக்கு தனியா போற, கார்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போ, நீரஜையும் கூட்டிட்டு போ, நீரஜோட தம்பியும் வருவான் அவனையும் கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேத்தையுமே ஒரு கேங்கா அமைச்சு வைக்கிறாங்க. காரை வேற கொடுத்து அமைச்சு விடுறாங்க. இவங்களோட பிளான் என்னன்னா அந்த கார் எடுத்துட்டு போய் ஏதாச்சும் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா கிட்ட போய் அவனை எப்படியாச்சும் கொலை பண்ணிட்டு பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துருங்கடான்னு சொல்லிட்டு நீரஜ்கிட்டையும் சொல்லியாச்சு, நீரஜோட பிரதர்கிட்டையும் சொல்லியாச்சு. நீரஜ் அவனோட கன் எடுத்துக்கிட்டு அவனோட தம்பியை கூட்டிட்டு கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரான். ரவி அந்த கார்ல ஏறுறான். அந்த கார் அப்படியே ஹரித்வார் பக்கம் போகுது. இந்த ஜனாக்புரி அப்படிங்கிற டோல்கேட்டை தாண்டினதுக்கு அப்புறமே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால நிறுத்தி இவங்க 3 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. அதுதான் நீரஜோட டார்கெட்டும். நீரஜ் தேவையில்லாம அந்த சீமாவை பத்தி பேசி உன் காசை தர முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டையை உண்டாக்கி அவனோட கன் எடுத்து 3 டைம் கொடூரமா அந்த ரவியை சுட்டே கொலை பண்றான். அவங்களோட பிளான் என்னன்னா, ஒரு சைடு நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்னைக்குமே சீமாவோட ஹஸ்பண்டான தீபக்கு தெரியவே கூடாது. நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம இப்படியே வச்சுக்கலாம், நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாலியல் உறவு இருக்கட்டும், அது மூலியமா நமக்கு சுகம் கிடைக்குது, அது அப்படியே வச்சுக்கலாம். இன்னொரு சைடு நம்ம ரவி கிட்ட வேற 10 லட்சம் ரூபாய் காசு வாங்கிட்டோம். சத்தியமா நம்ம சாவர வரைக்கும் அந்த 10 லட்சம் ரூபாய் அவனுக்கு திருப்பி தரவே முடியாது. அவன்கிட்ட இன்னும் ஒரு 15 லட்சம் ரூபாய் பக்கம் பேலன்ஸ் இருக்கு. அதுவும் நமக்கு வேணும் அப்படின்னா அவன் சாகணும். அவன் செத்துட்டான் அப்படின்னா மிச்சம் வர காசையும் நம்மளே வச்சு வாழலாம்னு சொல்லிட்டு இந்த 2 பிளானுக்காக தான் அந்த ரவியை கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க.
இருக்காங்க. கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாடியை எங்க டிஸ்போஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடி இருக்காங்க. அப்பதான் அந்த உத்தரப்பிரதேஷ்ல மோடி நகர் அப்படிங்கிற ஏரியால ஒரு கால்வாய் மாதிரி போயிட்டு இருக்கு, ஒரு சின்ன ஆறு போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல அப்படியே போட்டுட்டு கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அந்த பாடி தான் அதுக்கு அடுத்த நாள் உத்தரப்பிரதேஷ் போலீஸ் அந்த பாடியை கண்டுபிடிச்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அமைச்சு விட்டு அதுக்கு அடுத்த மார்ச்சரியில அன்ஐடென்டிஃபைட் அப்படின்னு வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் சொன்ன இன்ஃபர்மேஷன் மூலியமா இந்த டெல்லி போலீஸ் உத்தரப்பிரதேஷ் அந்த மோடி நகர் போலீஸ் ஸ்டேஷனை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் டெட் பாடி கண்டுபிடிச்சிச்சா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வாங்கும்போது தான் ஆல்ரெடி டெட் பாடி கண்டுபிடிச்சிட்டாங்க, மார்ச்சரியில் தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவலுமே வெளியே வந்துச்சு. இந்த இடத்துல ஜோதி சிங்கை தான் அவங்க பாராட்டினாங்க. நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இந்த இடத்துல கொடுக்கல அப்படின்னா இவங்க எப்பவோ இந்த விஷயத்தை மறைச்சிருப்பாங்க. ரவி ஹரித்வார் போனவர் அப்படியே போனவராகவே தான் இருக்கும், ஆனா திருப்பி வந்திருக்கவே மாட்டாரு. இப்போ போலீஸ்க்கு இப்போ எவிடன்ஸ் ஆகட்டும், குற்றவாளிகள் ஆகட்டும் எல்லாமே நீட்டா கிடைச்சிருச்சு. ஒரு பக்கம் டெட் பாடியை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருச்சு. இவங்க 2 பேர் நீரஜோட தம்பி அந்த சீமா அப்படிங்கிற 34 வயது லேடி, இவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க. இந்த கேசஸ் இன்னும் கோர்ட்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் தீபக் ஆகட்டும், இன்னொரு பக்கம் ஜோதி சிங் அப்படிங்கிற தங்கச்சி ஆகட்டும், 2 பேருமே சேர்ந்து ஒரு லாயரை வச்சு இவங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கணுமோ கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். ரவி சிங் அப்படிங்கிற ஒரு அப்பாவியா அவங்க கொலை பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேவலமான காமத்துக்காகவும் பணத்துக்காகவும் கொலை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு கண்டிப்பா ஆயுள் தண்டனையாவது கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆசை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஒருத்தரோட கொலையை செக் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் என்னெல்லாம் இன்வால்வ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. என்னைக்குமே எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குதோ எல்லா இடமும் போய் கடைசியா ஒரு கிரைம்ல தான் முடியுது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். இந்த இடத்துல அந்த சீமாங்கிற அன்னிக்கும் இந்த நீரஜ் அப்படிங்கிற நபருக்கும் ஏற்பட்ட ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் கடைசியா இவங்க 2 பேத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத அந்த ரவி அப்படிங்கிற ஃப்ரெண்டு கிட்ட வந்து முடிஞ்சிருக்கு பாருங்க. அவரு எந்த தப்புமே செய்யல. தன்னோட அண்ணி கிட்ட போய் தயவு செய்து ஒழுக்கமா இருங்க, இன்னொரு சைடு நீரஜ் கிட்ட போய் என்னோட அண்ணியை இனிமேட்டு சீண்டாத அப்படிங்கிற வான் மட்டும் தான் பண்ணாரு. ஆனா கடைசியா அந்த அப்பாவியோட உயிரையே இவங்க எடுத்துட்டாங்க. என்னைக்குமே தன்னோட வீட்டில் இருக்கிற தன்னோட சொந்தத்துல தன்னோட ஃபேமிலியில இருக்கிற ஒரு அன்பை விட்டுட்டு காமம் அப்படிங்கிற சாக்கடைக்கு போகும்போது அவங்களோட வாழ்க்கை கடைசியா போய் ஒரு ஜெயில தான் முடியுது. அந்த சீமாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல குடும்பம் இருந்துச்சு. நல்ல கணவராகட்டும், கணவரோட தம்பி ஆகட்டும் எல்லாமே ஒரு நல்ல ஃபேமிலியா இருந்தாங்க. இருந்தாலும் அந்த சீமா அப்படிங்கிறவங்க நீரஜ் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் கிட்ட காமத்தை தேடி போயிருக்காங்க. இந்த நீரஜுக்கும் தன்னோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி, தன்னோட ஃப்ரெண்டோட அண்ணி, தன்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபு இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சும் அவனோட ஆசைக்காக அந்த சீமா கிட்ட வந்து பழகியிருக்கான். என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி இந்த மாதிரி நிறைய புனிதமான ரிலேஷன்ஷிப்ல வந்து அந்த காமத்தை கொண்டுட்டு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல கேவலப்படுத்தாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை பாய்.